எனக்கு வந்து செல்வம் தாங்க பிரச்சனை இருக்குன்னா நம்மளோட சிச்சுவேஷன் வேணும்னா இந்த செல்வத்தை ஈர்க்க செல்வ செழிப்பு உண்டாக அந்த ஆயில் தான் இதில் விட்டு நீங்கள் விலைக்கேற்றலாம். அதே போல் இந்த எழுத்தாணியை இவருக்கு பக்கத்தில் இந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் இப்படி வச்சிடணும். ஸோ இது என்ன ஆகும்னா நம்ம தலை எழுத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா சித்திரகுப்தருக்கு மட்டும் தாங்க இருக்கு, வேற யாருக்குமே இல்லை. என் தலை எழுத்து நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தலை எழுத்தை மாற்றக்கூடிய எதனால்னா இந்த கையெழுத்து சரியில்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா தலையெழுத்து சரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த சில இதுல வந்து பாத்தீங்கன்னா சில இதுல வந்து இது எக்ஸப்ஷன் சொல்லலாம். இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறோம் எக்ஸாம்பிளுக்கு, அவரோட பிரிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா என்ன எழுதியிருக்காருன்னு தெரியாது. ஆனா மெடிக்கல் காருக்கு அவர் என்ன எழுதியிருக்காரு தெரியும், அதை மாத்திரையை கொடுப்பாரு. ஆனா நமக்கு படிச்சு பார்த்தா புரியாது. சில பேர் வந்து தெளிவா எழுதுவாங்க, அழகா பார்க்கறதுக்கு கிளியரா எழுதுவாங்க. அந்த மாத்திரை நம்மளாலையும் படிச்சு பார்க்க முடியும், மெடிக்கல் ஷாப்காரையும் படிச்சு பார்க்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு ராசியிலும், ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு நட்சத்திரத்திலும், ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு ஜாதக கட்ட அமைப்பிலும், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முக அங்க லட்சணத்தோட பிறக்கிறோம்.